கடகராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இது கூடி வருது. அதுவும் குரு பகவான் நம்முடைய ராசியில வந்து உட்கார்றாருன்னா மிகச்சிறந்த யோகம் இல்லை. ஒருத்தர் ஜாதகத்துல குரு பகவான் உச்சமா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட பேரு வேற என்னங்க வேணும் நம்ம வாழ்க்கையில. குரு பகவான் ஜாதகத்தை உச்சமா இருக்கக்கூடிய ஜாதகங்களை தான் எடுத்து பாருங்க, வாழ்க்கையில பினான்சியலா பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுக்கிரகத்தை கடவுள் நமக்கு கொடுக்க போறாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. குரு பகவான் வந்து நம்ம ராசியில உட்கார போறார். அவர் உட்கார்ந்த பிறகு நம்முடைய தன லாபம், காசு, பணம், துட்டு பெருக போகுது. இது நாள் வரைக்கும் அந்த குரு பகவான் நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு நம்ம ராசிக்கு வராரு. வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா நம்முடைய 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. 5ஆம் இடம்ங்கிறது எப்படிப்பட்ட ஸ்தானம் தெரியுமா உங்களுக்கு? நம்மளுடைய பூர்வ புண்ணியம், போன ஜென்மத்துல நிறைய புண்ணியத்தை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த புண்ணியத்தை அறுவடை செய்யக்கூடிய அற்புதமான நேரம். பேங்க்ல நம்ம ஆர்டி போட்டு வச்சுக்கிட்டே வந்திருந்தோம். எப்பவோ சின்ன வயசுல இருந்து அறியாம கூட போட்டுக்கிட்டோம், விளையாட்டா போட்டு வச்சிருந்தோம். இன்னைக்கு அந்த பணம் மெச்சூர்ட் ஆகி நமக்கு கிடைக்குது, பெரிய கோடியை தொட்டு கிடைக்குதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இப்ப குரு பகவான் தரப்போறாரு. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால் நம்ம எப்பவோ சேர்த்து வச்ச புண்ணியத்துக்கெல்லாம் இப்ப பலன் கிடைக்க போகுது.